ஸ்ரீ சக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்களை மாத துவக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவோடு இணைவதால், அதாவது கடகராசி இந்த மாத துவக்கத்தில் சந்திரன் குருவோட இணைகிறாரு. நல்ல உடல்நலம் இருக்கும், உற்சாகம் மிகும், புத்தி கூர்மையாக இருக்கும், குடும்ப உறவு ஏற்படும், குடும்ப உறவு நல்லா இருக்கும். வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம், வீடு புதுப்பிக்கலாம், வீடு வாங்கலாம், கல்வி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில்லாம் சிறப்பாக இருக்கும், விவசாயிகள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க, எல்லா மாற்றங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமாசனி பயப்படாதீங்க, ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சில நேரங்களில் கவனமாக இருக்கணும் இல்லையா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க, வியாபாரிங்க, வேலைக்கு போகிறவங்க, அரசு ஊழியர்கள், மாணவர்கள், இவங்களை தன்னுடைய பணியில் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக பணியில் கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தி ஒருமுகப்படுத்தி, மனசை ஒருமுகப்படுத்தி எதுவும் டிவர்ஷன் ஆகாமல் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நட்பில் கவனம் தேவை. கூட பிறந்தவங்க அக்கா அல்லது அண்ணன், தம்பி, தங்கச்சி, அவங்க மத்தியில் அவங்களால சில சிக்கல் ஏற்படும், அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. மாத இறுதியில் நண்பர்களிடத்தில் புதிய முயற்சி எது வேண்டாம். மாத இறுதியில் புதிய முயற்சி வேண்டாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போது நல்லது. கணவனுக்கு மனைவியும், மனைவி கணவனும் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ரொம்ப வெளித்தூர பயணங்களை தவிர்க்கவும். எப்போ சொல்கிறது என்னென்னா, மாத இறுதியில் கடைசி தை மாதத்துடைய கடைசி வாரத்தில் பயணங்கள் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்களில் உங்களுக்கு சுப நாட்கள், நல்ல நாட்கள். பூச நட்சத்திரம், பூச நட்சத்திர கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்கள் நல்ல நாட்கள். அதே போல் ஆயுள் நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரம் 10, 18, 25 தை மாதம் 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம், சுபகாரியம் பண்ணலாம், நல்ல அமைப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம், புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தேதி இருக்கு இல்லையா, அந்த சந்திராஷ்டமம் தேதியில் புதிய முயற்சி வேண்டாம். என்ன தேதி? தை மாதம் 27ஆம் தேதி காலையில் 10:02 தை மாதம் 29ஆம் தேதி காலையில் 9:34 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலங்கள் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், வழக்கமான நீங்கள் பணிகள் செஞ்சுட்ருக்கலாம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு மிக சிறப்பான அந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார். ராசி குரு பார்க்குறனாலே உங்களுக்கு மிக உடல் அமைப்பு நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், சிந்தனை செம்மையூறும், உற்சாகமாக இருப்பீங்க, நல்ல ஒரு அறிவு கூர்மை உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்மராசி என்னென்னா உடல் ஆரோக்கியம், கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா, அவங்க மேலே கொஞ்சம் நீங்கள் அவங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும். நல்ல வருமானம் வரும், புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அதே போல் அரசு ஊழியர்கள், மாணவர்கள், இவங்களாம் நீங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய சொற்களில் கவனம் தேவை. மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ செய்யும்போதோ அவங்களுக்கு மனசு பாதிக்கிற மாதிரி பேசாதீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்றதுக்காக நிறைய பேசாதீங்க. அந்த பேச்சில் சில சிக்கல் ஏற்படும். கோபத்தை தூண்டாதீர்கள், அந்த மாதிரி பேச்சு வேண்டாம். நீங்களும் கோபத்தை தவிருங்கள். ஏன்னா கோபம் வந்தால் தான் நல்லா அதிகமாக பேச வரும். அதனால் கோபம் வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டகசி நடக்குது இல்லையா, உங்கள் ராசியை 7ஆம் இடத்துல சனி பார்க்குறார். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதிக்கலாம் இல்லையா? அதே போல் திருமணம் தாமதமாகும். கண்டகசி நடக்க திருமணம் தாமதமாகும். நண்பர்களிடத்தில் அணுகுமுறை ரொம்ப கவனமாக இருங்க. அதிகமாக நண்பர்களிடத்தில் வேண்டாம். நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா கவனமாக இருங்க.
உங்களுக்கு வந்து கண்டக சனி இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா உணவு ரீதியான சில பாதிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து நல்ல உணவு எடுத்துக்கோங்க. சரியான நல்ல சிறப்பான உணவு சொன்னோம்னா சரிவீத உணவு எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள முன்னேற்றத்தில் கவனம் தேவை. அவங்க முன்னேற்றம் கவனம் அப்படின்னா உடல் நலமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் அடியை பார்த்துக்குங்க. மாத இறுதியில் பூமி வாங்குறது, வீடு விற்பனை, இந்த மாதிரி விஷயத்தில் எது வேண்டாம். வழக்கமாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, புதுசாக எது வேண்டாம்.